2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவரா போட்டிருக்கிறாங்க. சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் தற்போது அடுத்த வாக்குறுதிகளை தயார் செய்ய எம்பி கனிமொழி தலைமையில் குழு அமைத்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவரா போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்சு 4.5 லட்சம் கோடி, வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு போய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகளை வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக பெண்களுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.